ஸோ இன்றைக்குரிய குட்டி மினி விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் மினி விளாக் தாங்க. அதுக்கு தாங்க நான் ரெடி ஆகிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு என்னவே க்ரூம் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் ஒரு நைட்டிலே இருந்துட்டு இன்றைக்கி தான் ஏதோ ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ இவங்க தான் ப்ரைடுங்க. காயத்ரி மேக்கப் உனக்கு எப்படி வேணும்? ரொம்ப சட்டிலாக மேக்கப் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது, நான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி. ஐ லிப்ஸ்டிக்லாம் எதுவும் உரைக்கும்? இல்லை கப்பலாம் இல்லை, நார்மலாக அழகாக இருக்கும். இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்டோட சிஸ்டர்ன்றனால இவங்களை வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஸோ இவங்க ரொம்ப செட்டிலாக கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க அக்காங்க 2 பேருமே மேரேஜுக்கு வந்து மேக்கப் சொதப்பல் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு அப்படி வரக்கூடாதுக்கா, நல்லா இருக்கணும் அப்படின்னாங்க. சரிடா சூப்பராகவே பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப நேச்சுரலாக கேட்டிருந்தாங்க. எக்ஸாக்டாக அவங்க ஸ்கின் டோன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்கு போடும்போதே தெரியும் அவங்க டோன் எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அதுதான் போட்டிருப்பேன். கொஞ்சம் கூட பிரைட் பண்ணல. எப்போவுமே எந்த பிரைட் கேட்டாலும் லைட்டாக மைல்டாக கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுப்பேன். பட் இவங்க வந்து ரொம்ப பயந்தாங்க. இவங்க வீட்லேயும் எல்லாருமே ரொம்ப லைட்டாக கேட்டேன். சரி ஓகே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். 2 நாளுமே வந்து ட்ரெடிஷ்னல் கேட்டகரி தான், சாரீ தான் பண்ணாங்க. அதனால் அவங்க ட்ரெடிஷ்னல் லுக்கே 2 நாளைக்குமே கொடுத்தாச்சு. பட் இன்றைக்கி ரிசப்ஷன் தான், அவங்களாம் இந்த லுக் தான் கேட்டிருந்தாங்க. ஃபைனல் அவுட்புட் சூப்பராக வந்துருந்துச்சு. லுக்குமே எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருச்சா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் பிக் டேக்குமே நம்மகிட்ட புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள். சூப்பரான ஒர்க்கு பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம்.